லாஸ்ட் இதுவில் நம்ம டேகு பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ட்ரோஸ் பார்த்தோம். பாய்லர் பிளேட் கோடை வந்து நான் லைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் மெட்டா டேக்னா என்னென்னு பார்க்கலாம். இன்னும் இந்த பாடி செக்ஷனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெட்டா டேக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேகு. இந்த ஃபஸ்ட்டு மெட்டா கேரக்டர் செட் UTF-8ன்னு ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து யூனிவர்சல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த டேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு சொல்லிடுறேன். யூஸ் பண்ணலைன்னா என்ன பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு சாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கிலீஷ் இருக்குது, உருது இருக்குது. இது என்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியல. ஸோ இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே கலந்து ஒரு சென்டென்ஸாக இருக்குது. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து காப்பி பண்ணி ஒரு சாதாரண நோட் பேடையோ இல்லை நோட் பேட் ++லையோ நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் ஒரு சில லாங்குவேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வரும், ஐடென்டிஃபை பண்ணோம். மற்றதெல்லாம் பாருங்கள் இந்த கொஷின் மார்க் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இது சரியான ஃபார்மேட்டில் வந்து என்கோட் ஆகலை இந்த டாக்குமெண்ட்டு. இதனால தான் உங்களுக்கு இது மாதிரி கொஷின் மார்க்ஸ்லாம் வருது. இது எப்படி வந்து ஒரு சரியான ஃபார்மேட்டில் வந்து டாக்குமெண்ட் பண்ணோம், என்கோடிங் பண்ணோம் அப்படின்னா இந்த UTF-8ன்றதை யூஸ் பண்ணோம். ஸோ அது எந்த டாக்குமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் அது கரெக்டாக ரெகனைஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து UTF-8 வந்து இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து நான் ஒரு P டேக் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பாருங்கள், எனக்கு வந்து கரெக்டாக நான் பேஸ்ட் பண்ண டெக்ஸ்ட் வந்து அப்படியே இருக்குது. ஓகேவா? எனக்கு எந்த ஒரு கொஷின் மார்க்கும் வரல. அது வந்து ரெகனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இஷ்யூவுமே எனக்கு வரல. ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபுல் டாக்குமெண்ட்டையும் வந்து ஒரு UTF-8 ஃபார்மேட்டில் நான் என்கோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் இந்த டாக்குமெண்ட் கீழே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், UTF-8ன்னு இருக்கா. இதோட அவுட்புட் நான் இங்கே பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக நம்ம என்ன பேஸ்ட் பண்ணமோ அதே டெக்ஸ்ட் வந்து இருக்குது. இங்கே எந்த ஒரு கொஷின் மார்க்கும் வரல. இப்போது இந்த கண்டென்ட் மட்டும் எப்படி, இங்கே எழுதுகிற கண்டென்ட் மட்டும் எப்படி விசில் ஆகுதுன்னா, ஏன்னா நம்ம பாடி டேகுக்குள்ளே நம்ம கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஓகேவா? இதுவே நான் ஹெட்டர் டேக்கில் எழுதுன்னா என்னால் எழுத முடியாது, அது எழுதுறது ராங். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போது இந்த டேக்கான ரீசன் புரிஞ்சிச்சு. செகண்ட் வந்து இந்த மெட்டா டேக் நேம், டிஸ்கிரிப்ஷன், கண்டென்ட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் வந்து இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த HTML நான் சர்ச் பண்ணியிருக்கேன், இங்கே இந்த 2 லைன்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இது அப்புறம் இப்போ இந்த வெப்சைட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு 2 லைன்ஸ் வந்து விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா இன்ஃபர்மேஷன், மெட்டா டேட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் உள்ள எதிர்த்து தான் இங்கே விசிபிள் ஆகும். இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டோட இந்த பேஜோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான். ஓகேவா? இங்கே இந்த கண்டென்ட்டுக்குள்ளே என்ன எழுதுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆகும். நீங்கள் ஒரு வெப்சைட்டையோ இல்லை ஒரு வெப்பேஜையோ நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டா டேக் வந்து யூஸ் பண்ணி அதில் நேமு கண்டென்ட்னு கொடுத்து நீங்கள் நேமில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. கண்டென்ட்டில் அந்த இந்த பேஜுக்கான டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த கண்டென்ட்குள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆச்சுன்னா, இது மாதிரி கூகுளில் வந்து அந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டில் கொடுத்த அந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஓகேவா? அப்புறம் இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின்ஸும் கேட்பாங்க. சரி, நான் வந்து ஒரு HTML ஃபைல் வந்து ஒரு பேஜை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அது இண்டெக்ஸும் பண்ணுறேன். இண்டெக்ஸ்னால் இது மாதிரி கூகுள் சர்ச் பண்ணும்போது இது மாதிரி ரேங்க் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு வேற என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் இருக்கும். லைக் நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து HTML டைப் பண்ணிங்கன்னா அது இது மேட்சான வீடியோலாம் வந்து உங்களுக்கு பாப்அப் பண்ணி ரேங்கிங் பண்ணி காட்டும். ஸோ அதே மாதிரி தான் பேஜஸுமே ரேங்க் ஆகும். இதுதான் SEO அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த SEOக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அந்த கீவேர்டுன்ற ஆட்ரிபியூட். ஓகேவா? அதுவுமே வந்து இந்த மெட்டா டேக்ல தான் யூஸ் பண்ணுங்க. இங்கே இன்னொரு கீவேர்டு அது வருங்க, ஏரியா. கீவேர்ட்ஸ், அதாவது இது வந்து கீ ஷார்ட்கட்ஸு, இன்னொன்று கீவேர்ட்ஸ்னே ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆட்ரிபியூட், ஸோ இது மாதிரி கீவேர்ட்ஸ், இது ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டில் தான் நீங்கள் வந்து உங்களோட கீவேர்ட்ஸ்லாம் வந்து ரைட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு பேஜுக்கான மெட்டா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற டேக் தான் இந்த மெட்டா டேக். இப்போ இந்த 2 டேக்கும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ போர்ட் டேக்.
இதுவுமே ஒரு மெட்டா டேக் தான். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வியூ போட்டு கண்டென்ட் அதெல்லாம் எழுதுவீங்க. ஸோ இது எதுக்காக ரைட் பண்ணியிருக்காங்க, இனிஷியலி ஸ்கேல் 1ன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக எழுதுறோம்னா இந்த ரெஸ்பான்சிவ். இப்போ உங்கள் பேஜ் வந்து ஜூம் லெவல் வந்து 1ஆ இருக்கும். அதாவது இப்போ உங்கள் பேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த HTML ஃபைல் வந்து இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த க்ரோம் ப்ரௌசரில். இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட சைஸ் வந்து இப்போ நான் இதோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண அதோட டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக அலைன் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேக் தான் வந்து இந்த வியூ போர்ட் கண்டென்ட் டேக். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த வித் இருக்குது பார்த்தீங்களா, வித் எப்படி செட் ஆகும்னா, ஒரு டிவைஸு அதோட அதோட வித்தை வந்து கால்குலேட் பண்ணி ஒரு சர்டன் வித்தை வந்து செட் பண்ணிவிடும் இந்த கண்டென்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இனிஷியல் ஸ்கேல்ன்றது ஜூம் லெவல். இனிஷியலாக வந்து இந்த பேஜ் எவ்வளோ ஜூம் இருக்கணும் அப்படின்ட்டு 1ன்னு கொடுத்தா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி அந்த ஜூம் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்க் டேக். இந்த லிங்க் டேக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம பின்னாடியும் பார்க்கலாம். இந்த லிங்க் டேக்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இன்னொரு டாக்குமெண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு CSS டாக்குமெண்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு CSS டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்கான CSS-ஐ நான் இந்த HTML-ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த HTML-ல வந்து அந்த டாக்குமெண்ட்டை லிங்க் பண்ணி விடணும். அது எங்கே லிங்க் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த லிங்க் டேக்குக்குள்ள தான் லிங்க் பண்ணுவீங்க. இதில் H ரெஃபரன்ஸ்னா ஹெடர் ரெஃபரன்ஸு, இதுக்குள்ள தான் அந்த ஸ்டைல் பேஜை வந்து லிங்க் பண்ணி விடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் லிங்க் பண்ணணும். இது ரிலேஷன் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறீங்க. இது வந்து ஸ்டைல் ஷீட்டு. ஏன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அந்த பேஜை தான் வந்து நான் இங்கே லிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மெட்டா டேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுட்டு லிங்க் டேக்கோட இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பாடி செக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட் லைன். எப்பவுமே ஒரு லாங்குவேஜுக்கு வந்து கமெண்ட் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வந்து மற்ற வர டெவலப்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் எதனா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண வந்தாலும் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுவீங்க. இல்லைனா ஒரு சர்டன் கோடை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ HTML பொறுத்தவரையிலும் என்ன கமெண்ட் லைன் அப்படின்னா, நான் டைப் பண்ணுறதாங்க லெஸ் தென் இது எக்ஸ்பிளமேட்டரி மார்க்கு, அப்புறம் ஐஃபன் இது நடுவில் எழுதுறது வந்து எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் தி பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. இதுவே நான் வந்து இந்த கமெண்ட் லைனுக்கு அவுட் சைடில் நான் இதை ரைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அது இங்கே விசிபிள் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். இந்த கமெண்ட் லைனில் எழுதுறது எதுவுமே வந்து உங்களுக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இது நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமர் வராரு அப்படின்னா, ஓகே இந்த டேக் வந்து பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுப்பார். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து கமெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணோம். கமெண்ட் லைனுக்கு லெஸ் தென் எக்ஸ்பிளமேட்டரி மார்க்கு ஐஃபன் அதுக்குள்ளே வந்து திருப்பி இது மாதிரி ஐஃபன் கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கமெண்ட் லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபைன். ஓகே. So that's for the video. See you on the next video.